டேய் கதவு தரடா டேய். உள்ள என்னடா டேய் டேய் கதவை தரடா. டேய் கதவை தரடா. டேய் தரடா டேய். டேய். கதவை தரடா டேய். டேய் வா. டேய் டேய் தரது போலடா டேய். டேய் வெறுப்பேத்தின்னு இருக்காதடா. ஒழுங்கா கதவை தரடா. டேய் டேய் உள்ள என்னடா பண்ற? கதவு தரடா. தள்ளப்பாட்டா. டேய் ஒரு தலையே வெறுப்பேத்தாதடா. தூக்குது. வாடா கதவு டேய். தரடா. டேய் டேய் டேய். கதவை தரடா. டேய் கதவு தரடா டேய். எதுக்கு இப்ப தட்டுறோம்? எனக்கு என்ன தெரியும்? அவர் யார் தட்ட தெரிஞ்சா சொன்னாரு தட்டுவியா? தட்டுறா. தட்டுறா. டேய் டேய் எதுக்கு டேய், தட்டுறேன்னு கதவை தெரியாது. திறடா, டேய். கதவை திறடா. அட டேய். ஓ வந்துருச்சாடா? டேய் என்ன பண்றாவ? இதுக்காடா இந்த அலுப்புற? வெறுப்பேத்தாதடா. இந்த பிம்பிள்ஸுக்கு காரணமான பொண்ணை கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன். நம்புடி இப்ப கூட படிச்சுட்டு தாண்டி இருக்கேன். உன் மேல சத்தியம்டி. கையில இப்ப கூட புக்கோட தான் இருக்கேன். நான் பாத்துக்கோ. வெய்ய அப்புறம் கால் பண்ற வெய். சொன்னா கேளு. என்னண்ணா இருக்கல செல்ஃபி எடுக்கிறா? ஃபேஸ்புக் டிபியா? மச்சான் உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதே 20 பேர். அந்த 20ல் 10 நம்ம பசங்க. மீதி 10ல் இருக்க 3 பொண்ணுங்க மொக்க பொண்ணுங்க. நம்ம காலேஜ் பொண்ணுங்கடா எத்தனைக்கும். அதெல்லாம் உன்னை பார்க்கணும்னு தேடின்னு இருக்கேன். ஏய் பிம்பிள்ஸ் வந்ததுல ப்ராப்ளமா இல்ல யாரால பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னு ப்ராப்ளமா? நீ என்ன வேணா சொல்லு, இந்த பிம்பிள்ஸுக்கு காரணமான பொண்ணை கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன்டா. பிம்பிள்ஸ் வந்தா ஹாஸ்பிட்டல் போய் பாரு. அதை விட்டுட்டு பொண்ணை தேடுற அதை தேடுறன்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. என்னடா வேக்டு டேய் ஏன்னா மட்டே ஆயிட்டா. அதான் நோ வரிஸ். நம்மளுக்கு ஒரு குவார்டர் எக்ஸ்ட்ரா கிடச்சிக்குது. ஆளுக்கு ஒரு கட்டிங் போடுறான். மச்சான் பார்க்குன்னா மரத்தில் இலையும் இல்லை கிளையும் இல்லை. அப்பா
டேய் மச்சான், என்னடா இந்த காலத்துல பிம்பிள் வருது அதனால லவ் வருதுன்னு என்னையும் வேற கூட கூட்டணும் சுத்துற. சரி சாப்பிடவாது ஏதாவது வாங்கி குத்தியா? அதுவும் இல்லை. 6 பேக் வேற வைக்கிறேன்டா. ஆமா, அந்த பொண்ணு எப்படிதான் இருப்பா? கண்ணு டோரியா இல்ல மூக்கு சப்பையா இருக்குமா? எப்படி இருப்பான்னு சொன்னா தானடா கண்டுபிடிக்க முடியும். மச்சான், நம்ம ஒரு பையன் நம்ம ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறோன்னு வையன், அது அந்த பொண்ணுக்கு தெரியும், அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், அவள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அதுவே நம்மள ஒரு பொண்ணு சைட் அடிச்சுது நமக்கே தெரியாது, அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, ஏன் நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது. நான் ஷுவராக சொல்கிறேன்டா, என்ன ஒரு பொண்ணு தாறு மாற சைட் அடிக்குது. நான் ஷுவராக அவளை கண்டுபிடிப்பேன். கண்டிப்பா அவளை பார்ப்பேன்னு சொல்ல வந்தேன்டா. ஏன் மச்சான், டீ சாப்பிட்டு பேசலாமே. அப்படியா, இப்போயாவது நம்ம வயிறு கண்ணுக்கு தெரிஞ்சது. இதை விட்டு தாறு மாறு தக்காளி சோறுன்ட்டு. ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6லேருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஒன்லி ஆன் 92.7 பிக் எஃப்எம். மனசு தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். பா, இந்த இன்ஜினியரிங் பசங்க கவுன்சிலிங் போட்ட மாதிரி எல்லா இடமும் தெரியாச்சு. இதுக்கு மேலே நான் வரல. டே ஒரே இடம்டா, தேடினா கண்டிப்பாக கிடைப்பா, தேடுறோம். டேய் வெறுப்பேத்தாரா, ஒன்று அந்த பொண்ணாவே உன்ட்ட வந்து பேசணும், இல்லைன்னா உனக்கு அந்த பொண்ணு மூஞ்சி ஞாபகம் வரணும், இல்லைன்னா ஃப்ரீயாக விடு. ஃபேஸ் க்ரீம் நான் வாங்கி தரேன். டே ஒரே வாட்டரா, லாஸ்ட்டாக எனக்காக ப்ளீஸ்ரா. சரி போய் தொலைவோம், இரு. சரி வா போய் தொலைவோம். நீ கூட மச்சான், நான் குத்துக்கிறேன். சரிடா, குத்துரு வந்துரு. ஏண்டா நீங்கள் ஜூஸ் சாப்பிட்றதுக்கு நாங்கள் மிக்சியா? மிக்ஸி இல்லைடா, கிரைண்டரு. கிரைண்டரா? இருறா 6 பேக் வரட்டும், அப்புறம் பேசிக்கிறோம். Sorry. விஜய் சேதுபதி ஃபீல் பண்ணுறத நானும் பண்ணுறேன் மச்சான். என்னடா பார்த்துட்டு இருக்க, வண்டி எடுறா. டே மச்சான், நான் சொன்னேன்ல அன்னைக்கு என்ன ஒரு பொண்ணு சைட் அடிக்கிறேன்னு, அந்த பொண்ணுடா. அந்த பொண்ணா? ஆமாடா, அதோ அவதான். வா போய் பேசலாம். அந்த பொண்ணா? டே மச்சான் வேணாண்டா, உன் மூஞ்சில பிம்பிள்ஸே அழகா இருக்குடா. டேய் விட்டுடுறா. அம்மாடி. டே மச்சான் வேணாண்டா, நான் உட்காந்துருக்க ஸ்டூல் கூட வழுக்குதுடா. விட்டுடுறா, திரும்பி போயிடலாம்டா. ஹலோ நில்லுங்க, எங்க நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க தானே அன்னைக்கு என்ன அப்படி பார்த்தீங்க? என்ன வளர்றீங்க? நான் ஒன்றும் வளரலைங்க, உங்களால் தான் எனக்கு இவ்வளோ பிம்பிள்ஸ். வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கீங்கன்னா ஜெனரலாக பார்த்தேன். பாருங்க, நீங்க சைட் அடிச்சதுனால தான் எனக்கு இவ்வளோ பிம்பிள்ஸ். சாரி, அர்ஜென்ட்டாக வெளியில் போகிறேன். ஈவினிங் வேணாலும் பேசலாமே. ஓகே, எங்க? உங்கள் வீட்டு மாடியில்.
சீக்கிரம் வந்துட்டீங்களா? சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க ஈவினிங் வர சொன்னீங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஃபேஸ் க்ரீமா? எதுக்குங்க இந்த ஃபேஸ் க்ரீமு? என்னங்க போறீங்க? ஏதாவது சொல்லுங்க. உன்னோட பிம்பிள்ஸ்க்கு. வந்த பிம்பிள்ஸ்க்கா? வரப்போகிற பிம்பிள்ஸ்க்கு. நிவேன், நிவேன், எங்கடா போயிட்ட? ஏன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ண மாட்ற? அது ஃபோன் சார்ஜ் இல்லை, கீழே இருக்கு. உனக்கெல்லாம் எதுக்கு ஃபோனு? என்னமோ ஆச்சுன்னு நினச்சி நான் பயந்துட்டேன். சரி விடு, என் ஃப்ரெண்டோட பர்த்டே, நீ தான் என்னை ட்ராப் பண்ணணும் நாளைக்கு. பண்ணுறேன். சரி, என் ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறது? ஏதோ ஒன்று வாங்கு. ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் நல்லா தானே பேசுகிறேன், ஏன் சும்மா? நான் உன்னோட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அங்கே பார்த்துட்டு இருக்க? நான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன்.
என்னது இது மூஞ்சில இவ்ளோ பிம்பிள்ஸ்? என்ன பிம்பிள்ஸ்னா? யார் அவ? யார் அவனா? நீ என்ன? பாத்தியா இல்ல அவ பார்த்தாளா? என்கிட்ட ஏதோ மறைக்கிற, அதனால தானே அந்த சைடு திரும்பி நிக்கிற. ஓகே, நான் கிளம்புறேன். அப்ப அந்த பர்த்டே பார்ட்டி? ஒன்னும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். ஏ ரித்து நில்லு. என்ன என்னம்மா ஹீரோவை பார்த்தியா? என்ன சொன்னான் அவன்? ஒழுங்கா தள்ளு, நான் செம்ம காண்ட்ல இருக்கேன். என்னம்மா அண்ணம்மா போடா குண்டா. குண்டா? அடி பாய், பொண்ணா இது குண்டு காண்டுன்னு? மச்சான் வாழ் நான் கழட்டி விட போறேன்டா. அண்ணன்ற ரெஸ்பெக்டே தராம பேசுது. என்ன மச்சான் வாழ் ஓவரா பேசுது? என்ன பார்த்து குண்டன்னு சொல்லிட்டாடா. ஏதோ வாழ்ன்ற ஒரே காரணத்தினால சும்மா விட்டேன். ஏன் கோவமா போறா? ஏதோ ஃபேஸ் ஃபுல்லா பிம்பிள்ஸா, அதான் சந்தேகப்பட்டு போறேன். ஐயோ, இதுக்கு நம்ம இட்லி சாப்பிடுவோம்ல, அந்த வண்டி கடைக்காரக்கா பொண்ணு கூட நல்லா இருக்கும்டா. இது ஏதோ நேபாளி நிக்கியும் சைனாக்காரன் பொண்ணையும் சேர்த்து செஞ்ச கலவு மாதிரி இருக்குடா. சரி, என் ஃபோன் கொடு. தா பொல்லாத ஃபோனு. ஒரு பெரிய செல்ஃபி புள்ள. இந்த பிம்பிள்ஸுக்கான காரணமான எல்லா பொண்ணுங்களையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் மச்சான். மறுபடியும் முதல்ல இருந்தா